வணக்கம். விப்ரோவோட லேட்டஸ்ட் Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. சோ இந்த நம்பர்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல வருது? வரப்போற வருஷம் எப்படி இருக்க போகுது? வாங்க கொஞ்சம் டீடைலா அனலைஸ் பண்ணலாம். நாம முதல்ல விப்ரோவோட Q4ஓட ஹெட்லைன் என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் அவங்க கொடுத்திருக்கிற கைடன்ஸ், அதனால மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது, அவங்க ப்ராஃபிட் மார்ஜின்ல ஏன் பிரஷர் இருக்கு, அப்புறம் இந்த ஏஐல பண்ற முதலீட பத்தி பேசிட்டு கடைசியா ஒரு இன்வெஸ்டரா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கலாம். சரி, விப்ரோவோட இந்த Q4 ரிசல்ட்ஸ்ல முக்கியமான விஷயம் வெறும் நம்பர்ஸ் மட்டும் கிடையாது. இந்த நம்பர்ஸ் வரப்போற புது ஃபினான்ஷியல் இயரோட ஸ்டார்டிங் பத்தி நமக்கு என்ன சொல்லுது, அதுதான் இங்க மேட்டரே. அனலிஸ்ட் மத்தியில இருக்கிற ஒரு பொதுவான கருத்து என்னன்னா, இந்த ரிசல்ட் ஒரு பெரிய ஜம்ப்லாம் காட்டல. இது வரப்போற ஃபினான்ஷியல் வருஷத்துக்கு ஒரு ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு மாடரேட்டான ஸ்டார்ட்டை தான் குறிக்குது. ஓகே, அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்ல வந்திருக்கிற ஒரு முக்கியமான நம்பர், அதாவது ஃபார்வர்ட் லுக்கிங் நம்பர், அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். பாருங்க, -2% இருந்து 0%. இதுதான் வர்ற FY27ஓட முதல் குவார்ட்டருக்கான விப்ரோவோட ஒஃபிஷியல் ரெவென்யூ growth கைடன்ஸ். இந்த ஒரு நம்பர் தான் மார்க்கெட்டோட மொத்த கவனத்தையும் உடனே திருப்பிச்சு. அனலிஸ்ட் எல்லாரும் இந்த சாஃப்டான கைடன்ஸை தான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கறாங்க. என்னதான் நல்ல டீல்ஸ் கிடைச்சிருந்தாலும் அந்த டீல்ஸ் மூலமா வர வருமானம் கம்பெனியோட கணக்குல தெரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு இது தெளிவா காட்டுது. சரி, ஏன் இந்த கைடன்ஸ் இவ்ளோ எச்சரிக்கையா இருக்கு? இதுக்கான பதில்ல ஒரு பெரிய பகுதி கம்பெனியோட ப்ராஃபிட்ல இருக்கிற பிரஷர்ல தான் அடங்கியிருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்கு. கம்பெனி அவங்களோட டெலிவரி, ஏஐ இதுலெல்லாம் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்றாங்க. பெரிய டீல்ஸ் வரும்போது அதுக்கு முன்னாடியே சில செலவுகள் பண்ண வேண்டியிருக்கு. சம்பள உயர்வு, அப்புறம் புதுசா வாங்கின கம்பெனிகளை ஒருங்கிணைக்கிற செலவு, இப்படி பலதும் இருக்கு. இதுல பிரச்சனை என்னன்னா, இந்த செலவெல்லாம் இப்பவே பண்ணிடுறாங்க, ஆனா இதுக்கான வருமானம் வர்றதுக்கு லேட் ஆகும். சோ இதோட விளைவு என்ன? முக்கியமான எதிர்பார்ப்பு என்னன்னா, பிசினஸ் க்ரோ ஆனாலும் கூட வர லாபத்துல ஒரு பெரிய பங்கு இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போயிடும். இதனால ப்ராஃபிட் மார்ஜின் பெருசா அதிகரிக்காது, அதுக்கு ஒரு லிமிட் வந்துடும். சரி, இப்ப அவங்க இன்வெஸ்ட் பண்றதுலயே ரொம்ப பெரிய ஏரியா, அதாவது ஏஐ, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி அவங்களோட பாட்டம் லைனை, அதாவது நிகர லாபத்தை இப்போதைக்கு பாதிக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஏஐக்காக பண்ற செலவு எங்க போகுது, இதை ஒரு இன்வெஸ்டரா நீங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த செலவு ஷார்ட் டேர்ம்ல கம்பெனியோட லாபத்தை நேரடியா அஃபெக்ட் பண்ணும். இப்ப பாருங்க, இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. விப்ரோவோட ஏஐ செலவுகள்ல பெருமளவு ரெக்கரிங் ஆபெக்ஸா இருக்கு. அதாவது தொடர்ச்சியா பண்ண வேண்டிய செலவுகள், கிளவுட் சப்ஸ்கிரிப்ஷன், சாஃப்ட்வேர் லைசன்ஸ், ஏஐ ஆபரேஷன்ஸ், இதுக்காக ஸ்பெஷலிஸ்ட் டேலண்ட், இது எல்லாமே இதுக்குள்ள தான் வரும். இது ஒரு தடவை பண்ற கேபெக்ஸ் முதலீடு மாதிரி இல்ல. இது ஒவ்வொரு குவார்ட்டரும் லாபத்தை குறைக்கிற ஒரு செலவு. இதுதான் அந்த ஏஐ மார்ஜின்ல இருக்கிற லேக், அதாவது ஒரு தாமதம். சிம்பிளா சொல்லணும்னா, நீண்ட கால நன்மைக்காக இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. செலவை இப்பவே பண்றாங்க, ஆனா ஏஐல இருந்து நல்ல வருமானம் வர கொஞ்சம் டைம் ஆகும். இது நடுவுல இருக்கிற கேப்ல ஷார்ட் டேர்ம்ல மார்ஜின் குறைய தான் செய்யும். ஓகே, இவ்வளவு தூரம் பார்த்துட்டோம். ஒரு இன்வெஸ்டரா நமக்கு இதெல்லாம் என்ன சொல்லுது? வாங்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது சாதக பாதகங்களை தெளிவா பிரிச்சு பார்த்துடலாம். இங்க பாருங்க, ஒரு ஸ்கோர் கார்டு மாதிரியே இருக்கு. பாசிட்டிவ் சைட்ல அவங்களோட ஏஐ பைப்லைன், பெரிய டீல்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 16-17% ரேஞ்சில் ஸ்டேபிளா இருக்கு. ஆனா நெகட்டிவ் சைட்ல பாத்தீங்கன்னா Q1 கைடன்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. ரீஇன்வெஸ்ட்மெண்டால மார்ஜின்ல பிரஷர் இருக்கு. ஏஐக்கான செலவு முதல்லயே வந்துருது, ஆனா வருமானம் லேட்டா வருது. இதனால அனலிஸ்ட் இது ஒரு ஸ்லோ growth ஃபேஸா பாக்குறாங்க. இதுல இருக்கிற முக்கியமான ரிஸ்க் என்னன்னா, விப்ரோ இப்போ உடனடியா மார்ஜினை அதிகப்படுத்துறதை விட எதிர்கால வளர்ச்சிக்காக ரீஇன்வெஸ்ட் பண்றதை தேர்ந்தெடுக்கலாம். இது ஒரு ட்ரேட் ஆஃப் தான். இன்வெஸ்டர்ஸ் இதை கவனமா பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தா ஏர்னிங்ஸ் அப்கிரேட்ஸ் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தாமதமாகலாம். சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயமா சொல்ல வேண்டிய செபி டிஸ்க்ளைமரையும் பார்த்துடலாம். இந்த விளக்கத்தை முழுமையா கேட்டதுக்கு நன்றி.